ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதை முதல் வசனத்தின் விளக்கத்தின் 23ஆம் பகுதி இனிதே துவங்குகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், அர்ஜுனா, பல பிறவிகள் என்னை கடந்து சென்று விட்டன. இந்த பகவத்கீதை வாக்கியத்தின்படி அர்ஜுனா, நீயும் நானும் பலமுறை பிறந்திருக்கிறோம். அது போலவே கோபியர்களும் நந்தநந்தனர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட பலமுறை பிறந்திருக்கிறார்கள். அதே போல கர்காச்சாரியாரும் பிரகயம் வாசுதேவஸ்ய க்வச்சித் ஜகதஸ்வத்மஹ என்று கூறியுள்ளார். நந்த மகாராஜா, உமது இந்த குழந்தை மகன் முன்பே வாசுதேவரின் மகனாக பிறந்தார். இதுவும் தர்க்க ரீதியானதுதான். உமது இந்த குழந்தை மகன் முன்பே வாசுதேவரின் மகனாக பிறந்தார். முன்பே ஆனக துந்துபிகி என்றழைக்கப்படும் வாசுதேவரின் மனதில் தோன்றினார். அதாவது வாசுதேவ மகாராஜரின் மனதில் இதயத்தில் பகுதி பகுதியாக தோன்றினார். அதுபோலவே அவர் விரஜேஸ்வர நந்த மகாராஜரின் இதயத்திலும் பிரகாசித்தார். அதாவது வாசுதேவ பகவான் விரஜேஸ்வர நந்த மகாராஜர் வாசுதேவரன் தோன்றிய ஒளி பகுதி அளவிலான பரிபூரண ஒளியாகும். மேலும் முன்பே நந்த மகாராஜர் அவரை தன் இதயத்திலும் எல்லா இடங்களிலும் காணத் தொடங்கினார். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மாவில் தோன்றும் போது கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மகனாக ஏற்றுக்கொள்ள தந்தை பாசமும் அன்பும் தேவைப்படுகிறது. ஆகவே தூய அன்பு பிரஜராஜர் ஸ்ரீ நந்த மகாராஜரிடம் மட்டுமே காணப்படுகிறது. பாசமிகு அன்பு இருந்தால் அன்றி தந்தையாக இருப்பதாலோ அல்லது கடவுளின் மகனாக இருப்பதாலோ மட்டும் ஒரு மகனை போன்ற உறவு ஏற்படாது. ஸ்ரீ வராகதேவர் பிரம்மதேவரின் நாசி வழியாக தோன்றினாலும் பிரம்மதேவருக்கு அவர் மீது பாசம் இல்லாததால் அவர் பிரம்மதேவரின் மகன் என்று அழைக்கப்படுவதில்லை. எனவே இனிய மையலில் செல்வ ஞானம் ஒரு தடையாக உள்ளது. வாசுதேவரிடம் செல்வ அங்கு கிருஷ்ணர் இருக்கிறார். சொல்ல போனால் கோபியர்கள் மையலின் சிகரம். அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அங்குதான் சிறப்பாக ஒளிர்கிறார். எனவே நந்தனின் ஆனந்தமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனிடமே அந்த 10 எழுத்து மந்திரத்தின் பொருளும் அடங்கியுள்ளது. இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் முதல் வசனத்தின் விளக்கத்தின் 23ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.